Hi leaders, distributors. எனக்கு ரொம்ப நாளாக என் மனசு உறுத்திட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அப்படி தான் என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இவ்வளவு அருமையான வாய்ப்பு இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் இதை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுனா நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க, என்ன கொடுத்தா நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில், ஏன்னா பல FDSA மூலமாக நிறைய கம்பெனி கூட பழகிறேன், நிறைய கம்பெனி லீடர்ஸ் என்ன செய்கிறாங்க சாதிக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் என்ன அப்படின்னு உங்களை நான் கம்பேர் பண்ணேன். டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நம்மளுடைய பலம் என்ன, வெளியில் இருக்கிறவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கம்பேர் பண்ணுற இடத்துலையே நம்ம இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் கம்பெனியோ கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸோ மார்க்கெட்டிங் பிளானோ காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா நான் பார்க்குறேன் மேலேருந்து ஒரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறதுக்கான காரணமே 100% நம்ம ஜெயிச்சாகும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சாகும். டிரான்ஸ் இந்தியாவுடைய இலக்கு 2500 கோடி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ் இந்தியாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் டிரான்ஸ் இந்தியா கொடுத்துருக்குற இந்த முழுமையான வாய்ப்பை 100% நம்பணும். அதுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாமல் தான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு புது ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை ஃப்ரான்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸி அப்படிங்கிறத தாய்லாண்டில் நான் லான்ச் பண்ணேன். வெறும் 100 BVக்கு லான்ச் பண்ணேன். இப்போது உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஃப்ரான்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸியை செகண்ட் சீசனாக திரும்ப அனௌன்ஸ் பண்ணுறேன். இதனால் எனக்கு எத்தனை கோடி நஷ்டம் வரும், இல்லை எத்தனை கோடி நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த செலவை நான் பண்ணுறதுக்கு தயார். ஒரே ஒரு காரணத்துக்காக தான், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஸோ இன்னையிலிருந்து அடுத்த 12 வாரம் அதே 100 BVக்கு ஃப்ரான்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸி உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய செலவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் கவலைப்படலை. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும். நம்ம யார், டிரான்ஸ் இந்தியா யாருங்கிறத உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிற முடிவு இது. ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கோஆப்ரேட் பண்ணணும். உங்களுடைய வெற்றியை நீங்கள் உங்களுதாக்கணும். ஸோ ஃப்ரான்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸியை பயன்படுத்துங்க. இந்த நியூ பேட்ச் 3rd குவார்ட்டரை உங்களுதாக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உழைப்பை உறுதியாக காட்டு, டிரான்ஸில் என்றும் நீதானே டாப்பு. இன்னும் வேகத்தை கூட்டு, பிரான்சுக்கு காத்திருக்கு உனக்கான ஃபைட்டர். உழைப்பை உறுதியாக காட்டு, டிரான்ஸில் என்றும் நீதானே டாப்பு. இன்னும் வேகத்தை கூட்டு, பிரான்சுக்கு காத்திருக்கு உனக்கான ஃபைட். இப்ப டிரான்ஸ் ரெடி தான் உன்னை பிரான்சுக்கு கூட்டி போக. நீங்க ரெடியா உங்க டார்கெட்டை தட்டி தூக்க? அடைகள் வரலாம் உன் வாய்ப்பை தட்டி பறிக்க. உழைத்து காட்டு, நீ பிரான்சில் கால் பதிக்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு, ஒன்னா ஜெயிக்கணும், இல்லன்னா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ரெண்டுமே எங்கேயுமே ஒன்னா வராது. கம்ஃபர்டபுளா இருந்துட்டு ஜெயிச்சவன் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கூட கிடையாது. நீ கம்ஃபர்ட்டா இருந்த வெற்றி சாத்தியம் இல்ல. உன் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வந்த வானமே இல்ல. நம்ம CMD வார்த்தைகளில் நீ நடந்தா பரிசு இனிமே உயர்ந்தா. உழைப்பை உறுதியாக காட்டு, டிரான்ஸில் என்றும் நீதானே டாப்பு. இன்னும் வேகத்தை கூட்டு, பிரான்சுக்கு காத்திருக்கு உனக்கான ஃப்ளைட். சொர்க்கம் அது பாரிஸ் தான். கத்தி சுத்தி பார்க்க போற கைரேஸ் Mona Beauty, Eiffel Tower Toppy, River Cruise Party, Disney World
உனக்காக காத்திருக்காது உறுதியான உழைப்பு டிரான்ஸில் வீணாய் போகாது உழைப்பை உறுதியாக காட்டு டிரான்ஸில் என்றும் நீதானே டாப் இன்னும் வேகத்தை